ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உறவே உயிர் எபிசோடு 87 பார்ட் 2ல் ஷாலினி கூப்பிட்டுட்டு போய் அங்கே உள்ள ஸ்டாப்பில் சொல்கிறான், உங்கள் சார்கிட்ட நீ வந்து கையெழுத்து வாங்கிடு. அவருக்காக வேண்டியதானே நம்ம பர்சனல் வேலையாக நம்ம இங்கே வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம். அவர் என்னன்னா ஃபியான்ஸுக்கு ரிங் சூஸ் பண்ண சொல்லி என்ன சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நான் போய் அங்கே போய் நான் என் வேலையை பார்க்குறேன், நீ வந்து ரவிட்ட நீ கையெழுத்து வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே ரவியும் பார்க்குறான், ஷாலினியும் பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அம்பியா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. உடனே அங்கே வேலைக்காரங்கள்ட்ட போய் அந்த பொண்ணுக்கு போய் நீ சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி அம்பியா சொல்கிறா. இங்கே வந்து ஷாலினி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா லேப்டாப்பில் உட்காந்து. உடனே அந்த வேலைக்காரனும் என்ன பண்ணுறான், கொண்டுட்டு போய் சாப்பாடை வந்து ஷாலினிட்ட வந்து போய் அம்மா சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் தேங்க்ஸ் எனக்கு வேணாம் இப்போது அப்படின்னு சொல்லிடுறா. அதை வந்து அம்பிகா காதில் வாங்கிட்டு இருக்கா சொல்கிறத. என்ன அவளுக்கு ஒரு திமிரு, சாப்பாடு கொடுக்குறோம் அதை கூட சாப்பிடாம இப்படி வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு. என்ன சொன்னா, சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறா. ஆமான்னு சொல்ல, இரு நான் போய் பேசுகிறேன்ட்டு, இந்த சாப்பாடு கொடுத்தமே ஏன் சாப்பாடு வேணான்னு, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு வேண்டாம் அப்படிங்கும். இது ஒன்றும் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வேலைக்காரங்களாக இருந்தப்ப நீங்கள் போட்டிங்களே பழைய சோறு, அது இல்லை. நாங்கள் வந்து நல்ல சாதத்தை தான் உனக்கு கொடுக்குறோம். உனக்கு வந்து நல்ல எண்ணெயில் செஞ்ச சாப்பாடும், அல்வா நல்ல ஒரு டேஸ்ட்டான நெய்யில் செஞ்ச அல்வாவும், உனக்கு எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டத்தில் செஞ்சது தான் கொடுக்குறோம், சாப்பிடு அப்படின்னு சொல்லியும் அவள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நாங்கள் வேலை பார்க்குற டைமில் நீங்கள் வந்து எங்களுக்கு பழையதான் போட்டிங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை பற்றியா, என் பையனை பற்றியா, வேலைக்காரங்களை கூட சேரில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறான், முதலாளி சாப்பிட்றதே எங்களுக்கும் கொடுக்குறான், ஸ்டாஃபுக்கும் கொடுக்குறான், நாங்கள் எப்படி நடத்துகிறோம் பார்த்தியா, நீங்கள் எப்படி இருந்தப்போ நாங்கள் நடத்துனது இல்லை, நீங்கள் நடத்தியிருக்கீங்களா இப்படிலாம் அப்படி சொல்லியும். அதுக்கு உடனே ஷாலினி சொல்லுறா, அதனால் நாங்கள் அப்படி இருந்தோம், அப்படி இருந்து நாங்கள் நடத்திருந்துருக்கலாம், நாங்கள் அப்படி இல்லைல்ல, நாங்கள் தான் இப்போ ஏழை ஆகிட்டோம்ல, அதனால தான் நீங்களாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அம்பிகாவுக்கு கோவம் வருது. முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து இது என்ன நடக்குதுன்னா, அப்புறம் ரவியும் வந்துடுறான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ரவி பார்த்துக்கிட்டு இருக்கான். சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் விரதம் இருக்கிறேன், விநாயகருக்கு பாட்டி, அதனால் என்னை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்கயும். ரவி இதை காதில் வாங்கிட்டு இருக்கான். ஓ நீ விரதம் இருக்கியா, ஓ அதனால தான் சாப்பிட மாட்டேங்கிறியா அப்படின்னு வந்து பத்மாவதி கேட்டுக்கிட்டு இருக்கா. ரவியும் இதை விரதம் இருக்கிறது சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு, அவங்க அம்மா பேசுகிறதையும் காதில் வாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஷாலினியோட அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படி ரவி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், எப்படி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துருக்கான், ஷாலினி தானே லவ் பண்ணான், இதில் என்ன உண்மை இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து கிளவி வந்துட்டு, அம்மாடி அம்மா எங்கடி கிளம்பிட்ட, இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு ரெடியாகி நிற்கிறியே, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போகிற, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் கல்யாணம் முடிகிற வரையும் சண்டைலாம் போடக்கூடாதுன்னு, இப்படி கிளம்பி சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லியும். நான் வந்து ரவியோட நிச்சயத்துக்கு தான் போகிறேன் அப்படிங்கும். ரவியோட நிச்சயத்துக்கா, ரவி கூப்பிடலைனாலும் அந்த சஞ்சீவ் ராகவேந்தர் வந்து ரித்திகாவோட அப்பா இல்லை, அவங்க வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டு தானே, என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, ஸோ அவங்க தான் கூப்பிட்ருக்காங்க, அங்கே தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளவிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஓ அப்படியா, நீ போறியா, நீ என்ன தான் நீ அவங்களோட வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் அம்பிகா வந்து நமக்கு எதிரி தானே, அவன் நம்மளை கூப்பிடலைல்ல அப்படி சொல்லியும். அவங்க கூப்பிடலாம் என்ன, நமக்கு இவங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்களே, நம்ம போய் தானே ஆகணும் அப்படிங்கும். கிளவி சொல்லுது, உனக்கு என்ன அறிவு இல்லையா, இப்போ அங்கே போகணுங்கிற, அவள் எவ்வளோ நம்மளை அசிங்கப்படுத்தினான்னு மறந்து போச்சா உனக்கு, அந்த அசிங்கத்தெலாம் நீ மறந்துட்டியா, இப்போ போனால் மட்டும் அவனை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா, இன்னும் கூட கொஞ்சம் தான் அசிங்கப்படுத்துவா, பார்க்க போறியா, இதனால தான் பத்மாவதி உனக்கு எனக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது, இதனால தான் உனக்கு எனக்கு சண்டை வருது, என்னை இப்போ அசிங்கப்படுத்தணும்னு இப்போ அங்கே போகிறதுக்காக நீ நிற்கிறியா, எனக்கு ஒரு மரியாதை இல்லையா இந்த குடும்பத்தில், நான் இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மூத்தவ தானே, இப்போ நீ போய் எனக்கு அது ஒரு அசிங்கமாகும், அது உனக்கு தேவையா, என் மூஞ்சில் கறியை பூசுறதுக்கு தான் நீ அங்கே போக போறியா அப்படின்னு கேட்கும். உடனே அவள் சொல்கிறா, இல்லை உங்களை தப்பாக பேசினவங்கள பழி வாங்குறதுக்கு தான் நான் போகிறேன், இந்த பத்திரிக்கை ஒன்றும் அம்பிகா அனுப்பலை, அவங்க சம்மந்தி தான் அனுப்பியிருக்காங்க, நம்ம இங்கே போகிறனால அம்பிகாவில் ஒரு வாய் கூட திறந்து நம்மளை எதுவும் பேச முடியாது, இந்த வாய்ப்பை நான் சாதகமாக பயன்படுத்திக்க போகிறேன், அம்பிகா மூஞ்சில் போய் நான் கறியை பூச போகிறேன் பாருங்கள், அவள் அங்கே எதுவுமே பேச முடியாது அவளால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவியை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடி அம்மா இவ இப்படி பேசுகிறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம்,
இரு இரு நீ இரு நீ போறியா அப்படிங்கும். ஆமாங்க. அப்போ அம்பிகாவை பழிவாங்க இதான் ஒரு வாய்ப்பா, அப்போ நானும் கிளம்பி வரேன், நானும் அவன் மூஞ்சில கறியே பூசுறேன். என்ன இதுதான் எனக்கு நல்ல வாய்ப்பு, இதை நான் சாதகமாக பயன்படுத்தி அம்பிகாவை என்ன பண்ண போகிறேன் பாரு. அங்கே வேற என்னுடைய விநாயகர் இருக்காரு. நம்ம வந்து ஷாலினிக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், ஷாலினியோட நகையெல்லாம் விநாயகர் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம், நானும் கிளம்பி வரேன், ஒரு வந்து 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி சொல்லிட்டு போகுது. உடனே பத்மாவதி சொல்கிறா, நீங்கள் எதுக்கு வரீங்களோ இல்லையோ தெரியல அத்தை, ஆனால் நான் வந்து ரவி மனசில் என்ன இருக்குது, ரவியும் ஷாலினி செய்கிறதுக்கு ஏதாவது அங்கே வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.